நிறைய கோவிலில் பார்த்தோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து முதல்ல எனக்கு வந்து கோவிலுக்கு நல்ல கூட்டம் வந்திருந்தது. வர வர எங்கள் கோவிலுக்கு யாருமே வர்றதில்ல. என்னுடைய சிலைகளில் வந்து சக்தியே இல்லாத மாரி இருக்கு. அம்பாள் ஏதோ கட்டுனா மாரி இருக்குது. ஆற்றல் இல்லாத மாரி இருக்காங்க. இல்ல புதியதா நான் கும்பாபிஷேகம் செய்றேன். நல்ல ஆற்றல் மிகுந்த, சக்தி மிகுந்த ஒரு ஒரு சிலைகளா வந்து அது இருக்கணும். அது கீழ வைக்கக்கூடிய எந்திரங்கள் வந்து என்ன மாரியான எந்திரங்கள் வந்து வைக்கலாம். இப்போ நிறைய பேர் என்ன பண்றோம், நம்ம வந்து முருகருடைய உருவ சிலைகளை வந்து பிரதிஷ்டை பண்றோம் அப்படின்னா, முருகருடைய எந்திரம் மட்டும் வைக்கிறோம். அந்த எந்திரத்தில் எந்த மாதிரியான சக்கரம், என்னென்ன மெட்டலில் செஞ்ச அந்த சக்கரங்களை அந்த தகட்டில் நம்ம வரைஞ்சி வைக்கிறோம் அப்படின்னா, அந்த சக்கரத்தில் எப்பயுமே ஆற்றல் இருக்கும். அதுக்காக காலாங்கிநாதர் பூசா விதியில் நமக்கு வந்து ஒரு பூசா விதி வந்து கொடுக்குறாரு. அப்போ ஒரு கோவிலில் ஆற்றலே இல்லை, மக்கள் வந்து கூட்டமே இல்லை, அந்த இடத்துல சக்தியே இல்லை, அந்த தெய்வத்துக்கு அதீத சக்திகள் வந்து தேவைப்படுது அப்படின்னா, நம்ம இந்த எந்திரத்தை அந்த சிலைகள் அடியில் வந்து பிரதிஷ்டை பண்றோம் அப்படின்னா அதீத சக்தி ஆற்றல் வந்து கிடைக்கும். அப்போ என்ன பூசா விதி வந்து நமக்கு காலாங்கிநாதர் கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது, பாடல் வந்து 34 35வது பாடல் காலாங்கிநாதர் பூசா விதியில, பாரப்பா தங்கம் வெள்ளி செம்பு மூன்றும் பதிவாக உருக்கியதை தகடாய் தட்டி, நேரப்பா தகட்டில் நவகோணமிட்டு நேர்மையுடன் எட்டெழுத்தை நினைவாய் நாட்டி, ஆரப்பா அறிவார் நடு கோணம் தன்னில் ஆதி என்ற விந்து ஓங்காரம் போடு, கூரப்பா ஓங்காரம் தன்னில் மைந்தா குறிப்பான சுழியதினே குணமாய் போடே, போட்டதொரு சக்கரத்தை வைத்து நன்றாய் புனிதமுடன் பூசித்து மைந்தா கேளு, நாட்டமுடன் உரு சிலைகள் அடியில் வைக்க நன்மையுடன் சக்தி வளர்ந்திருக்கும் பாரே, தேட்டமுடன் நவகிரக சித்தினாலே சிவகலையும் உண்டாச்சு தெரியுமாச்சு, ஆட்டமென்ற ஆட்டமெல்லாம் எட்டெழுத்தாம் ஆதி என்ற அக்ஷரந்தான் மூலமாமே அப்படின்னு வந்து சொல்றாரு.